ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன், குரு சோமசுந்தரம் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராஜேஸ்வர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் ஆல்ரெடி இந்த நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்த ஒரு ஒன் ஆஃப் த டீம்ல இருந்த ஒரு டேரக்டர் இவர். ஸோ மெயினாக மணிகண்டன் படம்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒரு மாதிரி ஃபீல் குட்டான ஃபேமிலி ஜெனராக தான் ரீசெண்டாக வந்திருந்தது அவரோட படங்கள். அதே மாதிரி லவ்வர்ன்ற ஒரு ரொம்ப அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ண ஒரு படம் எடுத்திருந்தார். ஆக்சுவலாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. ஜெய் பீம் அவரது எல்லாமே அந்த வேற வேற ஜெனரில் இருக்கும். ப்ளஸ் எல்லாமே வந்து நல்லாவும் இருக்கும் படம். அதனால அதனால இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ குடும்பஸ்தன் அது பேரும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு காமன் மேனோட பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அந்த படத்தில் என்னதான் அப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட தான் இந்த படம் பார்த்தது. ப்ளஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ. இந்த படம் நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த படத்துக்கு சரி அப்படின்னா தான் இருந்து பார்க்கலாம்னு பார்த்த படம் தான் இது. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவரோட கேரக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு ஒரு பணம் காசு அதிகமாக இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் பர்சன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டுறாரு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற கேஸ்ட் போகணும். அதனால வீட்டில் அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க. அதை மீறி அவர் சம்பாதிக்கிறாரு. ஒரு போஸ்டர் டிசைனராக இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாரு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரோட வேலை போகுது. அந்த வேலை போகிறத வீட்டில் மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறமும் ஒரு நல்ல வேலை கிடைச்சதா இல்லையா, அவரோட அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பை எப்படி ரன் பண்ணாரு அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான் அது. மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக உண்மையில் அவரோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு எல்லா பீப்புளும் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இந்த படத்தை பார்த்தானா நிறைய இடங்கள்ல அவரோட கேரக்டரையும் பாராட்டுவான். அவரோட கேரக்டரோட கனெக்ட் ஆகிருப்பான். ப்ளஸ் வந்து எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகி சில இடத்துல அழுதுருவாங்க ஒரு கேரக்டர் பார்த்து. அந்த மாதிரி பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு சீனுமே சரி, அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், லைக் அந்த ஒரு வயசுக்குள்ள ஒரு குழந்தைகிட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறது லைஃப்பில் தெரில அப்படின்னு அந்த ஒரு ஒன் ஷாட் டைலாக்காக இருக்கட்டும். ப்ளஸ் நிறைய இடங்கள்ல வந்து மணிகண்டனோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. ஒரு ஒரு படத்துக்கு படம் அவரோட ஆக்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. பயங்கரமா நடிச்சு தள்ளுறாரு. சரியான உண்மையில வந்து இந்த ஒரு அப்படியே ஒரு எப்படி சொல்றது, இப்போ இந்த ஒரு பழைய படங்கள்லாம் தனுஷ் படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏதோ பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவரோட கேரக்டர். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக இந்த மணிகண்டன் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தா ஏதோ பாய் ஃப்ரம் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவரோட ஆக்டிங். அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மூவி இந்த படம்னு நான் சொல்லுவேன். ஸோ பிரித்து ஒருத்த மனுஷன் படத்தை மொத்தமாக தூக்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா நிறைய இடத்துல ஹியூமராக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே அடிச்சு தள்ளிருக்காரு காமெடியில். ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது ஒரு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அவர் பிரமாதமாக இருந்தது மணிகண்டனோட ஆக்டிங். அதே மாதிரி மேக்னா அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரோல் தான் அவங்களுக்கும் வந்து இப்போ சப்போர்ட்டிவான ஒரு ஹீரோயின் ரோல், ஒரு ஒய்ஃப் ரோல். படத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து அது ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் அவர் தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. செம பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஜெனரலாக குரு சோமசுந்தரம் எல்லாருக்கும் தெரியும். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அவர். அவரோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக வந்த படங்களும் ப்ரீவியஸாக வந்த படங்களும். ஸோ நல்ல ஒரு குணஸ்த கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அந்த தமிழ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக் சம்திங் நினைக்கிறேன் ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணார். ஸோ ஒரு செம பெர்ஃபார்மர் அவர். ஆக்சுவலாக அவரும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இப்போ வந்து மணிகண்டன் அவருக்கு வந்து மச்சனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, சாரி மாமாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. செம பெர்ஃபார்மன்ஸ். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அந்த ஒரு ஹியூமராக இருக்கட்டும், ஒரு காமெடியாக இருக்கட்டும், லைக் அந்த அப்படியே அந்த கேரக்டர் பார்க்க சீரியஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குற எவ்வளோ டைப் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் பார்த்தாலும் அந்த கேரக்டரை பார்த்தா சிரிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாரு டேரக்டர். நிறைய இடங்களில் ஹியூமராக இருக்கட்டும், காமெடி டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர்கிட்ட வந்து பிரமாதமாக இருந்தது. அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த காமெடினே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ப்ளஸ் அவர் வந்து நான் சைனா போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக சைனீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்தது படத்தில். தான் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து படத்தில் பாடு செமையா அவரும் ஒரு பக்கம் காமெடியில் பயங்கரமாக தூக்கிட்டு போயிருக்காரு படத்தை. அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் அவரும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன ரோல். அவரோட கேரக்டரும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். நல்லா நீட்டாக அவர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா ராஜப்பன். ஸோ இவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டனோட சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரனுக்கு ஒய்ஃபா. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். ரொம்ப நல்லா நீட்டாகவே இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆர் சுந்தரராஜன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டனுக்கு அப்பாவா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டர். அவரு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு கேரக்டர் வராரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இது தவிர நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் இந்த படத்தில். ஸோ எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது இந்த படத்தில். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
வைசாகோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் படத்தில் சாங்ஸ் ஓரளவு ஓகே தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி சுஜித் அண்ட் சுப்ரமணியமோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவான லைட்டில், நேச்சுரல் லைட்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சென்னைக்குள்ள இருக்க லொக்கேஷன்ஸ். சென்னையில் அந்த படம் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வர மாதிரி காட்டுறாங்க. கோயம்புத்தூர் லொக்கேஷன்ஸ்குள்ளே வந்து நல்லா நீட்டாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய டே ஒர்க் ஆகட்டும், எல்லாமே கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கண்ணன் பாபுவோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு கட்ஸுமே அவ்வளோ நீட்டாக இருந்தது. படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் நீட்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்க மாதிரி வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் எந்த இடத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக படம் லேக் அப்படின்னு ஆகாத அளவுக்கு வந்து எடிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா படமே ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்ட போகுது. பட் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் 2.5 ஹவர்ஸ் வந்து நமக்கு எங்கேயும் ஆடியன்ஸை போர் அடிக்காத வரைக்கும் உட்கார வச்சிருக்காரு. அது வந்து மெயினாக அவரோட லைக் எடிட்டிங் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் சொல்லுவேன் அந்த படத்தில். அதே மாதிரி டேரக்டர் ராஜேஸ்வர் காளிராஜன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நக்கலைட்ஸ்லேயே இருந்திருக்காரு ஒரு டீமில். மெயினாக யூடியூப்ல இருந்து நிறைய பேர் வந்து டேரக்டராக வராங்க, ஹீரோவாக வராங்க, ஹீரோயினாக வராங்க, அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும் இவர் வந்து டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் டெபியூட் பண்ணுறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் படம் டெபியூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கதை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு இப்போ இருக்க ஒரு டேரக்டர் என்ன கொடுப்பாங்க, இப்போ இருக்க இந்த ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குது, மெயினாக வந்து ஒரு ஃபேமிலி மேன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த குடும்பஸ்தன்ற பேரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தாரு. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நிறைய இடங்கள்ல ரைட்டிங் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுனால மைனஸ்னே சொல்ல முடியல அந்த படத்தில். அந்த மாதிரி அந்த படம் உண்மையிலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு லைக் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா, இல்லை ஒரு கல்யாணமான ஒரு ஹஸ்பண்டா, இல்லை ஒரு கல்யாணமான ஒரு ஒய்ஃபா, ஒரு அப்பா அம்மாவா அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் அவ்வளோ கனெக்ட் ஆகும். ரைட்டிங்கில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட மிடில் கிளாஸ் லைஃப்ல ஏதோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸோட நம்ம லைஃப்ல கண்டிப்பாக நடந்த விஷயமா தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து ரைட்டிங்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்ல ஒரு காமெடி கலந்த கொஞ்சம் எமோஷன்ஸ். செகண்ட் ஹாஃப்லயும் த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸும் இருக்கும், நிறைய இடங்கள்ல அந்த ஹியூமர்ஸ் காமெடியும் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சது தான் வேற லெவல். ஏன்னா ஒரு பக்கம் எமோஷனாக மட்டும் போனாலும் ஆடியன்ஸ்க்கு போராக தான் இருக்கும், ஒரு பக்கம் காமெடியாக மட்டும் போனாலும் என்னடா ஒரே காமெடியாகவே போயிட்டு இருக்கு, இன்னும் பெருசாக இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வந்து அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவிட்டு அடிப்பாங்க. நல்லா காமெடியாக சிரிக்க வச்சு திடீர்னு ஒரு இடத்துல எமோஷன் சீனை போட்டு திடீர்னு திரும்பி சிரிக்க வச்சு திடீர்னு ஒரு இடத்துல எமோஷன் சீன் போடுவாங்க. அது வந்து ரைட்டிங்ல உண்மையில பிரமாதமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், எஸ்பெஷலி மெயினாக குருசோசுந்தரமோட போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு அது ஒரு லைட் அது இரிட்டேட்டிங் கேரக்டர் மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஹியூமர் காமெடி இருக்கும். அதுமாதிரி இந்த பக்கம் மணிகண்டன் அவர் கேரக்டர் பார்க்க பாவமாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ரீசெண்டாக நான் பார்த்த வந்து தமிழ் படங்கள்ல இருக்க கமர்ஷியல் படங்கள்ல ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்த படம் இந்த படம் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 monthsல எவ்வளோ படங்கள் நல்ல சூப்பரான படங்கள் வந்திருந்தாலும் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு அவ்வளோ ரைட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. உண்மையில் ராஜேஸ்வர் அவரோட ஃபர்ஸ்ட் படம்னு என்னால் சொல்லவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சீன்ஸுமே அது வந்து கமர்ஷியல் சீன்ஸாக இருக்கட்டும், படத்துக்கு எது தேவையோ அதை நீட்டாக வச்சுருந்தா அந்த இடமும் நமக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வர படங்கள்லாம் 2 மணி நேரம் தாண்டல நமக்கு லேக் ஆகுது, போர் அடிக்கும். பட் இந்த படம் 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி சீட் ஏஜில் உட்கார வச்சாரு. நிறைய எமோஷனல் சீன்ஸ் உள்ள வச்சிருந்தாரு. மெயினாக ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக பார்க்கும்போது தனியாக வரும். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் மணிகண்டன் அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில சீன்ஸ்லாம் ரியல் லைஃப்ல நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி அழுதுட்டு பார்த்த படம். ஏன்னா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நம்ம அழுதுட்டு தேட்டரில் பார்த்துருப்போம், இல்லை ஸோ எத்தனை படம் தமிழ் படங்கள் அழுதுட்டு பார்த்துருப்போம். நான் ஜென்ரலாகவே எவ்வளோ பெரிய எமோஷன் படமாக இருந்தாலும் அழுதுட்டு பார்க்க மாட்டேன். பட் இந்த படம் ஏதோ சம்திங் என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தையும் இந்த படம் வந்து அந்த ஒரு சீனே இந்த படத்தில் வருது. ப்ளஸ் இந்த மாதிரி எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃப்லையும் இந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ள நிறையா இருக்கும். அது பர்டிகுலராக சொல்ல முடியாது, அவ்வளோ சீன்ஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஒரு எமோஷனலி எனக்கே ஒரு கனெக்டான ஒரு படம்னு சொல்லுவேன். ரொம்ப கண்டிப்பாக வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் நீங்கள் ஒரு சின்ன பசங்களா போய் கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட், இது ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். மெயினாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு விட்டுருக்கலாம், விட்டுருந்தா சூப்பராக போயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி அப்போ நிறைய படங்கள் வந்ததுனால அந்த பொங்கல் ரேஸ்ல இந்த படம் வரல. நானும் ஏதோ குடும்பஸ்தனோட பேர் நல்லா இருக்கு, எப்படி இருக்கு பாவம் மணிகண்டன் படம் போய் தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். ஸோ இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் ஹிட் மதகத ராஜாக்கு அப்புறம் அந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு 110 டீசென்டான தேட்டர் வாட்ச் இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.